ஒரு வழியா ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரியே முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் விஜய் அவருடைய ஜனநாயகன் படத்தை பார்க்க போறோம்னு சொன்ன மாதிரியே இப்ப ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக இருக்காம். நடிகர் விஜய் அவரு அரசியல் கட்சி துவங்கறதுக்கு முன்னாடி கடைசியா நடிச்ச படம் ஜனநாயகன். இந்த படத்துல மமிதா பைஜு அவங்க முக்கியமான வேடத்துல நடிச்சிருக்காங்க. பூஜா ஹெக்டே அவங்க, பாபி தியோல், பிரகாஷ் ராஜ் அவருன்னு பல பேரும் நடிச்சிருக்காங்க. விஜய் அவருடைய கடைசி படம் அப்படிங்கறதுனால இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரொம்ப பெரிய அளவுல இருந்துச்சு. கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி படம் வெளியாகவிருந்த நிலையில தணிக்கை சான்றிதழ் கிடைக்காததுனால படம் அப்ப வெளியாகல. 6 மாதம் கழிச்சது இப்ப இந்த படத்தை பத்தின அடுத்த தகவல் வெளியாகிருக்கு. படம் இப்ப ரிலீஸ் ஆக இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. இத முதலமைச்சர் விஜய் அவருடைய அதிகாரப்பூர்வ பக்கத்திலேயே சொல்லியிருக்காங்க. சீக்கிரமா படத்துக்கு அடுத்த ட்ரெய்லரை வெளியிட போறாங்கன்னு தகவல் வெளியாகிருக்கு. அதிக வன்முறை காரணமா இந்த படத்துக்கு சான்றிதழ் கொடுப்பதா அறிவிச்சிருந்தாங்க. மேலும் காட்சிகள் மற்றும் வசனங்கள்ல சில மாற்றங்கள் செய்யுமாறும் தணிக்கை வாரியம் சொல்லல, படக்குழு அதை செய்து கொடுத்துட்டாங்க. இதனால விரைவில் ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கொடுக்கப்பட இருக்கணும். மேலும் படம் மறு தணிக்கை செய்யப்பட்டிருப்பதாலோ படத்தோட காட்சிகள் மற்றும் வசனங்கள் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாலோ விரைவில் புதிய ட்ரெய்லர் வீடியோ வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் வர 24ஆம் தேதி இந்த படம் வெளியாகலாம்னு எதிர்பார்ப்பு இருக்குங்க. விஜய் அவருடைய அரசியல் கட்சி துவங்கறதுக்கு முன்னாடி கடைசியா நடிச்ச படம் இது. கடைசி படம் அப்படிங்கறதுனால இந்த படத்தை பாக்குறதுக்கு ரசிகர்கள் அவ்வளவு ஆவலோட இருந்தாங்க. படம் எப்ப ரிலீஸ் ஆகும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. படம் தள்ளி தள்ளி போய் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கூட ரிலீஸ் ஆகாமையே இருந்துச்சு. படத்துல நிறைய காட்சிகள்னாலதான் இந்த படத்துக்கே சிக்கல் வந்திருக்கு. அந்த காட்சிகள் எல்லாம் வெளியானா அது வேறு விதமான சிக்கல்களை ஏற்படுத்தலாம் அப்படிங்கறதுனாலதான் அந்த காட்சிகளை எல்லாம் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம படம் மறு தணிக்கை செய்யப்பட்டிருந்தாலும் படத்தோட காட்சிகள் வசனங்கள்ல மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதுனால இன்னொரு புதிய ட்ரைலரை கூட வெளியிட இருக்காங்களாம். 24ஆம் தேதி இந்த படம் வெளியாகலான்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த ட்ரைலரை இந்த வீக்ல வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த வகையில அந்த போஸ்டர் இன்னைக்கு ஒன்னு பதிவிட்டு இந்த படத்தோட அடுத்த எதிர்பார்ப்பை இன்னுமே அதிகப்படுத்தி இருக்காங்க. ஒரு பக்கம் சமூக வலைதளங்கள்ல தேர்தலுக்கு முன்னாடியே இந்த படத்தை எல்லாரும் லீக் பண்ணி விட்டுட்டாங்க. ஒரு சிலர் இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டாங்க. ஆனா திரையரங்குகள்ல படம் எப்ப ரிலீஸ் ஆகும், கடைசி படத்துல விஜய் அவர்களை தியேட்டர்ல பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ரிலீஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியே முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் விஜய் அவர்களுடைய படத்தை தியேட்டர்ல போய் பார்க்க போறாங்க இல்லையா? இதை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நம்ம சினிமா அரசியல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருக்கு.